கோவையில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நம்மவர் டிராஃபிக் கிரிக்கெட் போட்டியில் MDS அணி வெற்றி. கோவையில் மக்கள் நீதி மய்யத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நம்மவர் டிராஃபிக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி குனியமுத்தூரில் உள்ள AD Sevens எரேனா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதனை மினார் ஸ்போர்ட்ஸ் கிளப், R2R ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் மீடியா 360 நியூஸ் இணைந்து நடத்தியது. 8 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் MST RT பாய்ஸ், B2B, டிபெண்டிங் சாம்பியன்ஷிப், மொபைல் கிங்ஸ், மைஸ்ட்ரி பிரேக்கர்ஸ், ஆசாத் நகர் கிரிக்கெட் கிளப், சேலஞ்சர்ஸ் ஆகிய 8 அணிகள் நாக் அவுட் முறையில் மோதின. தொடர்ந்து நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் RD பாய்ஸ் அணியும் B2B அணியும் மோதியதில் RD பாய்ஸ் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதியானது. 2ஆம் அரை இறுதிப் போட்டியில் MSD அணியும் டிபெண்டிங் சாம்பியன்ஸ் அணியும் மோதியதில் MSD அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதியானது. 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் B2B அணியும் டிபெண்டிங் சாம்பியன்ஸ் அணியும் மோதியதில் டிபெண்டிங் சாம்பியன்ஸ் அணி 3ஆம் இடத்தை பெற்றது. இறுதி ஆட்டத்தில் MSD அணி முதலில் பேட்டிங் செய்து 8 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய RD பாய்ஸ் அணி 8 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன்களை எடுத்தது. முதலிடம் பிடித்து வெற்றி பெற்ற MSD அணிக்கு மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் நம்பர் டிராஃபியை வழங்கினார். 2ஆம் இடம் பிடித்த RD பாய்ஸ் அணிக்கு ரன்னர் கோப்பையையும் 3ஆம் இடம் பிடித்த டிபெண்டிங் சாம்பியன்ஸ் அணிக்கு 3ஆம் கோப்பையும் வழங்கப்பட்டது. இதில் MSD அணியைச் சேர்ந்த சமீர் 178 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார். MSD அணியைச் சேர்ந்த அப்சர் அதிக விக்கெட் எடுத்து சிறந்த விருதை பெற்றார். RD பாய்ஸ் அணியின் கேப்டன் ஜஃபர் சிறந்த கேட்சிற்கான விருதை பெற்றார். நிகழ்ச்சியை மக்கள் நீதி மய்யத்தின் தொண்டாமுத்தூர் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அனுமதியுடன் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் ராஜேஷ், ஜலீல், தாஜுதீன், நசீர், முகமது கோயா, முகமது யூசுப், முகமது அலி, சக்கரவர்த்தி, ராஜா, சாந்தி, கிருஷ்ணமூர்த்தி, மணிகண்டன், ரவிசங்கர், சவுந்தர், மணிமொழி மற்றும் மினா ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் R2R ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இது வந்து நம்ம ட்ராஃபிக்காக நாங்கள் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுறது இங்கே இருக்கிற N2 எல்லாமே பார்த்தா இது நமக்கான டிராஃபியாக மாறிடுச்சு. கண்டிப்பாங்களா? இல்லை, நமக்கான டிராஃபி தான். இது விளையாட்டு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. இது மேலும் சுவாரஸ்யமாக்குறது பார்த்தீங்கன்னா வர்ணனையாளர், கமெண்டேட்டர் தான். அவங்க வந்து ஒரு சினிமா பார்த்து வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ என்ஜாய் இருந்தாங்க பசங்க, அவ்வளோ டயர்ல இருந்தவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கு, அவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணுறீங்க. நார்மலான கேம் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெற்றி தோல்விங்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஈக்குவல் தாங்கிறது உங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லேயே தெரியுது. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணீங்க. வெற்றி அடைஞ்ச டீமும் என்ஜாய் பண்ணுறாங்க, தோல்வி அடைஞ்ச டீம் என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் வேணும், இது நம்ம லைஃப்ல இதுதான் வேணும். ஓகேங்களா? மக்கள் நீதி மய்யம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தொடரும். இன்னும் இதை விட இன்னும் பெருசாக நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நன்றி, அனைவருக்கும். மக்கள் நீதி மய்யம் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இதோ நம்மவர் டிராஃபி முதல் அணியாக ANCCயும் RD பாய்ஸும் நம்மவர் டிராஃபி இதோ முதல் விக்கெட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். RD பாய்ஸ் மேக் ஃபர்ஸ்ட் விக்கெட். கீப்பர் பேர் ஆரிஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஸ்ரியாஸ். மக்கள் நீதி மையத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நம்மவர் டிராஃபி ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் RD பாய்ஸ். 2வது ஓவர் முதல் பந்து. பவுண்டரி, முதல் பந்தில் பவுண்டரி அடித்திருக்கிறார். கேப்டன், 2 அணியின் கேப்டன்களும்